வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி பாசிப்பருப்பு பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பாசிப்பருப்பு பணியாரத்துக்கு சோடா உப்பு தேவையில்லை, புளிக்க வைக்கணுங்கிற டைமும் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான முறையில் ரொம்ப டேஸ்டியாக ப்ரோட்டீன் ரிச் பாசிப்பருப்பு பணியாரம் சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்யலாம். இது பருப்பு ஊற வைக்கிற டைம் மட்டும்தான் அதிகம், மற்றபடி எல்லா ப்ராசஸுமே ஈஸி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அரிசி சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசி இல்லைன்னா பச்சரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துடாதீங்க, அரிசி சேர்த்திங்கன்னா ஹார்டாகிடும். இதை எண்ணெயிலையும் போட்டு எடுக்கலாம், இல்லை பணியார சட்டியிலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி பணியார சட்டியில் தான் செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த பாசிப்பருப்பு பணியாரம். இப்போ இதை தண்ணியெல்லாம் ஒட்ட வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, தண்ணியே இல்லாமல் நல்லா முதல்ல கிரிப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா வழுவழுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். இந்த மாவை வச்சு நம்ம தோசை செய்யலாம், இட்லி செய்யலாம், புட்டு செய்யலாம், இந்த மாதிரி பணியாரம் செய்யலாம். இந்த மாவு ஒரு மாவை வச்சுக்கிட்டு நம்ம 3 விதமாக செய்யலாம். நான் இன்றைக்கி பணியாரம் தான் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ மாவு நல்லா எல்லாத்தையுமே போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம பாகு காய்ச்சி ஊற்ற போகிறோம். நான் 1/2 கிலோ பாசிப்பருப்பு எடுத்தேங்க. அதுக்கு 450 கிராம் வெல்லம் எடுத்துக்கிறேன். ரொம்ப கம்மி பண்ணிட்டீங்கன்னா இனிப்பு இல்லாமல் போயிடும். அதனால் 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ வெல்லம் சேர்க்குறதும் சேர்க்கலாம், ஏன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும், அது திகட்டும். அதனால் 1/2 கிலோவுக்கு 450 கிராம் வெல்லம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை கரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பாகு பதெல்லாம் தேவையில்லைங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, அந்த கன்சிஸ்டன்சியே நல்லாயிருக்கும். அந்த வெல்லம் மட்டும் ஜஸ்ட்டு கரைஞ்சால் போதும். இது மண் கல் இல்லாத வெல்லங்க, அதனால் நான் வந்து டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். மண் கல் வெல்லம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது நீங்கள் வந்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4 ஏலக்காவை நம்ம அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு மாவில் சேர்த்துக்கலாம். நடத்தி தான் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம வெள்ளைக்கரைசலை இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம எப்படி குலோப் ஜாமுக்கெல்லாம் ஒரு பதம் வச்சுப்போமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதை மாவோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இது பாருங்கள், மண்ணே இல்லை பாருங்கள், அதனால தான் நான் வந்து வடிகட்டலை. நான் ஏற்கனவே இந்த வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால நான் வந்து வடிகட்டாமல் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. மண்டவெல்லம் தாங்க எப்போதும் நான் சேர்ப்பேன். இந்த மாதிரி பலகார ஐட்டத்துக்கெல்லாம் மண்டவெல்லம் சேர்க்குறப்ப நல்ல ருசியாக இருக்கும். நம்ம வந்து சாப்பிட்றப்ப நம்ம வந்து சாதாரண வெல்லம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்க மாட்டேங்குது. இப்போ உள்ள வெல்லம்லாம் வெள்ளை கலரில் இருக்குது. இந்த மண்டவெல்லம் மட்டும் நல்லாவே இனிப்பும் நல்லாயிருக்கும், நல்ல ஒரு கலரும் இருக்கும். அதனால் நான் எப்போதும் மண்டவெல்லம் யூஸ் பண்ணிக்கிறது. பாகு வெல்லம்னும் கிடைக்கும், அதுவும் வாங்கி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த உப்பு கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஓரமாக வச்சுட்டு நம்ம அடுப்பை பற்ற வைக்க வேண்டியது தாங்க. ரொம்ப சிம்பிளான முறையில், ரொம்ப புளிக்கெல்லாம் வைக்கக்கூடாது, சோடாப்பும் முக்கியமாக சேர்க்கவே கூடாது. நான் வந்து என்னோடய ரெசிப்பியில் எதுலேயுமே சோடாப்பு இருக்காது. இருந்தாலும் குழந்தைங்களுக்கெல்லாம் இது வந்து ப்ரோட்டீன் ரிச் பணியார ரெசிபி. நம்ம வந்து பாசிப்பருப்பில் நிறைய ரெசிபி செய்வோம். இந்த பணியாரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதே நெய்யிலையும் செய்யலாம். நான் இன்றைக்கி கடலை நெய்யில் தான் செய்ய போகிறேன். நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் சேர்த்திங்கன்னா தான் மாவும் அந்த பாகும் வந்து ஒன்றா கலந்து வரும். பாருங்கள், மாவு வந்து தோசை பதத்துக்கு நான் கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், கையில் எடுத்து காட்டுறேன், ஏன்னா நீங்கள் வீட்டில் அரைக்கும் போது உங்களுக்கு அது தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் கையில் எடுத்து காட்டுறேன். இப்போ பணியார சட்டியை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு சூடு பண்ணிவிட்டு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த பணியார சட்டியை நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, இது என்ன பிராண்ட் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. இது ப்ரெஸ்டீஜில் தாங்க வாங்கினேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது ஒரு 3 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன், எந்த கிராக்கும் வரல. இப்போ நான் ஒரு டம்ளரில் மாவு மோந்துக்கிட்டேங்க. அப்போ தான் வந்து அந்த சட்டிலெலாம் பணியார சட்டிலெலாம் டாட்டாக விழுவாமல் இருக்குன்ட்டு டம்ளரில் ஊற்றிக்கிட்டேன். இது கூட சின்ன டிப்ஸு தான், நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அதுலேருந்து வந்து இந்த மாதிரி ஊற்றுறப்ப சட்டிலெலாம் எங்கே பார்த்தாலும் நமக்கு அந்த ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். இது ரொம்ப
சிம்மில் தாங்க வச்சுட்டு நீங்கள் பணியாரம் சுடணும். ஃபஸ்ட்டு பணியார சட்டியை சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த பக்கம் 2 நிமிஷம், அந்த பக்கம் 2 நிமிஷம் வேக வைங்க. மூடி போட்டு வேக வைங்க. ரொம்ப ரொம்ப சிம்மில் வேக வைக்கணும். அப்போ தான் வந்து உள்ளாரெல்லாம் மாவு வெந்திருக்கும். இல்லைன்னா மாவு உள்ளார கொல கொலன்னு இருக்கும், மேலே நல்லா ரெட்டிஷ் ஆகிடும். பாருங்கள், இப்போ நான் ஒரு 2 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்க்குறேன். இன்னுமே கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் அடையாளம் வந்து நல்லா உப்பிக்கிட்டு வரும். அந்த டைம் நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம திருப்பி விட்டு பார்க்கலாம். கரெக்டாக மாவு கரைச்சிருந்தோன்னா டபக்குன்னு திரும்பிக்கும். பாருங்கள், கொஞ்சம் கூட இதே வரல, நல்லா திரும்பிங்க. மாவு ஒழுகிக்கிட்டு சில சமயம் நம்ம என்ன தான் நான்ஸ்டிக்லாம் செஞ்சாலும் மாவெல்லாம் அப்படியே ஒழுகிக்கிட்டு எங்கே பார்த்தாலும் தெரிக்கும். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் செய்யுங்க, அப்படியே குண்டு குண்டாக இருக்கும் பணியாரம். நானே இதெல்லாம் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டு தான் அப்புறம் கற்றுக்கிட்டேன் இந்த பணியார ரெசிபியெல்லாம். ஃபஸ்ட்டு வந்து கல் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு நடை வந்து ரொம்ப வந்து ஹார்ட் ஆகிடுச்சு, பிச்சிட்டெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ரெசிப்பியில் இருக்கிற என்னென்ன டிப்ஸு நான் கண்டுபிடிச்சேனோ அதெல்லாம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் அக்கா சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே செய்கிறப்ப கண்டிப்பாக நிறைய வருது. நேற்று நிறைய பேர் அப்படி தான் கமெண்டில் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. டிப்ஸ் நிறையா சொல்லி கொடுத்து ரெசிபி சொல்கிறீங்க, அப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை ஃபாலோ பண்ணுறப்ப நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி. இப்போ நல்லா வெந்துடணுங்க. வெந்து இந்த கலரில் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். சிம்பிள் தாங்க. வெல்லம், பாசிப்பருப்பு, கொஞ்சோண்டு எண்ணெய் இருந்தால் போகிறோம். டக்குன்னு இந்த பணியாரம் செஞ்சிடலாம். 1 கப்பு பாசிப்பருப்பு இருந்தால் கூட டக்குன்னு ஒரு 10 பணியாரம் செஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அது டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. அன்றைக்கே சாப்பிட்றத விட இந்த பணியாரத்தை வச்சுருந்து மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு 4 நாள் கூட வச்சுக்கலாம் அந்த பணியாரத்தை. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியிலே வச்சுருந்து சாப்பிட்லாம், கெட்டே போகாது. அரிசி பணியாரம் இப்போ அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஹை பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி பண்ணும்போது அந்த பணியாரம் உள்ளாரெல்லாம் நல்லா வேகும். அவ்வளோதாங்க. இப்போ பணியாரம் நல்லா வெந்துருச்சு. எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நல்லா புசுன்னு இருக்குங்க. எந்த சோடாப்புமே போடலை. இந்த பாசிப்பருப்புக்கே ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது. அதோடு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அரிசியே சேர்க்காமல் செய்கிறதுனாலும் நீங்கள் செய்யலாம். நான் 2யுமே ஒன்றா தான் ஊற போட்டேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. கை வச்சு பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் நிறைய பணியார ரெசிபியெல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு உபயோகமான வீட்டு சமையலும் அன்றாட சமையல் ரெசிபியும் நிறைய இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இந்த பாசிப்பருப்பு பணியார ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.